கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, இல்லை பிரிஞ்சிருக்காங்க, இல்லை லவ்வர்ஸ் வந்து காதலர்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க, அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னா சுய பரிகாரமா வீட்டில் இருந்தபடியே செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? சிறந்த முறையில் ஒரு ஒரு வித்தியாசமாக நான் பண்ணணும் முடியல ஆனால் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது 4 பொருள், 4 விஷயம். ஸோ அது எப்படி செய்ய அதுக்கு உணவு கொடுக்கனாலும் அது எப்படி ஒன்று சேருதோ 100% நாளைக்கு போய் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 90 நாள் 120 நாள் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் மட்டுமே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் ஃபால் பார்ப்பீங்க இல்லையா, அதில் கணவன் மனைவி ஒற்றுமை, காதலர்கள் ஒன்று சேர, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து அதுக்கேற்ற பரிகார முறைகளை நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி இல்லாமல் ஜென்ரலாக அவங்க வீட்லேயே ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது, இல்லை பிரிஞ்சிருக்காங்க, இல்லை லவ்வர்ஸ் வந்து காதலர்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க, அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னா சுய பரிகாரமாக வீட்டில் இருந்தபடியே செய்யறதுக்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்கா? சூப்பராக கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து எந்த உறவும் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுமா. உறவுன்றது ஒரு தடவை தான் வரும், ரெண்டாவது கூப்பிட்டாலாம் வராது, கேட்டாலாம் கிடைக்காது. வரம் தான் உறவு. ஸோ கணவன் மனைவியோ தாயோ தந்தை அண்ணன் எந்த உறவாக இருந்தாலும் சரி, உறவு பிரியவே கூடாது. ஏன்னா திருப்பி பிறக்க போகிறது இல்லை. எது செஞ்சாலும் மன்னிப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். மறப்போம்ன்றத விட மன்னிப்போம். மறக்க முடியாதுமா, வலி இருக்கும். இப்போ நானே மனைவிக்கு தவறு செஞ்சாலே மனைவி மனசில் இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தப்பு பையன் பண்ணணும் அம்மா மனசில் இருக்கும், ஆனால் மறக்க மாட்டாங்க, ஆனால் மன்னிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கேட்ட விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி லவ்வர்ஸ் இந்த உறவுன்றது ரொம்ப ஒரு பந்தத்திலே சிறந்த பந்தம் கணவன் மனைவி பந்தம் தான். எப்படி தொப்புள் குடிக்க தாயும் மகனும் இருக்காங்களோ அதுக்கு ஈடாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு. அந்த விஷயத்தோட இதுதான் ஹைலைட்டு நான் சொல்கிறேன். அம்மா பையனோட, ஏன்னா ஒரு அம்மாக்காவது 4 பிள்ளைங்க இருக்கும். ஒருத்தன் பாசம் காட்டலாம், ஒருத்தன் பாசம் காட்டுவான், ஒருத்தன் பாசம் காட்டலாம், இன்னொருத்தன் பாசம் காட்டுவான். ஆனால் கணவன் மனைவி அப்படி இல்லை, புரியுதுங்களா? எல்லாமே அவள் தான், எல்லாமே அவன் தான் அப்படின்ற மாதிரி. இதுதான் உலகம், இதுதான் லைஃப்னு வாழ்கிறது தான் கணவன் மனைவி லைஃபு. ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கீங்க, அது பிரிஞ்சு இருக்கீங்க. அதுக்கு உங்கள் கிட்டே வந்தால், என்கிட்ட வந்தால் தகுடு மூலியமாக பண்ணுறேன், நிறைய ஃபால் பண்ணுவேன், நிறைய அமல்கள் பண்ணலாம். நிறைய அமல் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அல்லாவோட கிருபையில சேர்த்து வச்சிட முடியும். என்ன கிட்டே இருந்து பண்ணோன்னா சீக்கிரம் சேர்த்துடலாம், தள்ளி இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் இறங்கி நான் ஓதி, எவ்வளோ தான் நான் துவா கேட்டு, எவ்வளோ தான் நான் செஞ்சாலுமே அவங்க நேரமும் கொஞ்சம் நல்ல நேரம் இருக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் தாமதமாகிடுது. ஆனால் அல்லாவோட கிருபையில அமல் செஞ்சு பிரிஞ்சவங்க ஒன்றும் சேர்க்க முடியும். ஏன் என்னோடய அமல் இல்லாமல் நானே செய்யணும் என்னால் பண்ணுறது செலவுக்கு கூட காசு இல்லை. சிறந்த முறையில் ஒரு ஒரு வித்தியாசமாக நான் பண்ணணும் முடியல ஆனால் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது 4 பொருள், 4 விஷயம். எப்படின்னா ஒரு கடைக்கு போங்க. எப்படின்னா இந்த பெட்ஸ் விற்கிறாங்க இல்லையா, எங்கே போனோம், பெட்ஸ் விற்கிற இந்த பறவைகள் விற்கிற கடைக்கு போகலாம். இல்லை இந்த சந்தை மாதிரி போடுவாங்க, வாரத்தில் சென்னையில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா கண்ட்ரி வேர்ல்டு எல்லாத்துலேயும் இருக்குது பெட்ஸ் கடை. ஸோ அந்த கடைக்கு போயிட்டு ஜோடியாக, எப்படின்னா ஒரு லவ் பேர்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் 2 லவ் பேர்ட்ஸ் வாங்கி, நல்ல வார்த்தை கவனிங்க, ஒரு ஆண் ஒரு பெண் லவ் பேர்ட்ஸ் வாங்கி நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு, இது வந்து சில்லி மாதிரி தெரியும், ஆனால் இது உண்மையான வார்த்தை. ஏன்னா இது உண்மையில இருக்குது, நடந்தும் இருக்குது, மிராக்கள் நடக்கும். ஒரு ஆண் ஒரு பெண் இந்த பேர்ட்ஸ் வாங்கி அந்தந்த பேர் அவங்க, இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உங்கள் மனைவி பேர் வச்சுட்டு இதுக்கு ஆண் பேர் வச்சு 2 ஒன்று சேரணும் மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அழகாக அந்த மனசில் ஆத்மாத்மமாக நீங்கள் அந்த பறக்க விடணும். புரியுதுங்களா? 1 லவ் பேர்ட்ஸ் பறக்க விடலாம், ஒரு பறவை. 2வது பார்த்தீங்கன்னா புறா வாங்கி, ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா வாங்கி அவங்களோட பேர் அந்தந்த இந்த பேர்ட்ஸுக்கு வச்சுட்டு ஆத்மாத்மாக அதையும் நீங்கள் பறக்க விடலாம். திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட கை காசு கொடுத்து, நீங்கள் சம்பாரித்த காசை கொடுத்து வாங்கி ஆத்மாத்மமாக மனசார வாங்கி, அது மனசார வந்து இந்த உங்கள் மனைவி பேரோ இல்லை லவ்வர் பேரோ வச்சு மனசை வந்து எண்ணெய் வைக்கணும். என்னன்னு இது எப்படி ஜோடியாக பறக்குதோ, ஜோடியாக வந்து சேருதோ, அந்த ஒன்று சேருதோ அந்த மாதிரி என் மனைவியோ இல்லை லவ்வர்ஸோ நாங்கள் ஒன்று சேரணுன்ற ஆத்மாத்மா வாழ்ந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை பறக்க விடணும். ஸோ 2 புறா. 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மீன் வளர்க்குறது கம்மியாகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் வளர்ப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இல்லை மனவனுக்கு கனவி இல்லை லவ்வர்ஸ் ஏதோ பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒரு மீன் தொட்டி வாங்கி நீங்கள் பெருசாக வாங்கணும், டெக்கரேஷன் பண்ணணும், பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஒரே ஆளாக ஒரு மீன் தொட்டி வாங்கி நிறைய மீன் கூட வளர்க்கலாம். அதில் 2 மீன் ஆனால் பேராக வாங்கணும். சும்மா போய் 2 மீன் கொடுனா 2 ஆண் மீன் கொடுத்துருவோம், 2 பெண் மீன் அப்படி கிடையாது. ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீன் வாங்கி, ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜோடி சேர வைக்கிறது நான் பேசுகிறது, ஓகேங்களா. ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீன் வாங்கி ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை பேரை வச்சு அழகாக அதை நீங்கள் மீன் தொட்டியில் வளர்த்து அதுக்கு நீங்கள் தினசரி நீங்கள் கம்பல்சரி பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தினசரி நீங்கள் அதுக்கு உணவு கொடுக்கனாலும் அது எப்படி ஒன்று சேருதோ 100% மாலிக் பாய் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 90 நாள் 120 நாள் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்தே தீரும். பிரிஞ்சவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் எதனா ஒரு சொந்தக்கார மூலியமாவோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலியமாவோ இல்லை கோர்ட்டில் கேஸ் வாபஸ் வாங்குறதோ ஏதோ ஒரு ரூபத்தில், இது வந்து பார்த்திங்கன்னா சொத்து கேஸுக்கு பிஸ்னஸ் கிடையாது, உறவுக்கு. உறவில் சிறந்த நல்ல உறவு, கணவன் மனைவி லவ்வர்ஸு. பிரிஞ்சிட்டோம், ஆத்மார்த்தமாக இருந்தோம், ஆனால் இல்லை என்னால் நிற்க முடியல, அண்ணனுக்கு வரணும், பரிகாரமும் பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் இதுவும் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு, 2வது புறா, 3வது மீன். இந்த 3 விஷயமே மட்டுமே நீங்கள் வாங்கி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா 100% சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பெருசாக எதுவும் செலவு பண்ணுவாங்க, இது மட்டுமே பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அவங்களுக்கும் இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும், அதே மாதிரி காதலர்களுக்கும் இது ஒரு சிறப்பான தகவலாக அமைஞ்சுது. நன்றி. நன்றிம்மா.